ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க உள்ள. அண்ட் வந்து மாப்பை பற்றி போடுறானே எல்லாருக்கும் மாப்பை பற்றி தெரியும், என்ன அதெல்லாம் பெரிய விஷயமா புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாப், நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாப். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாப்பை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இதோட யூசஸ், இதோட வித்தியாசங்கள் என்ன, நார்மல் மாப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, இதோட யூசஸ், கரெக்டான யூசஸ் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை ஆர்டர் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து பேக்கிங் பண்ணி அமைச்சிருக்காங்க. பேக்கேஜை வந்து ரொம்ப பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சேஃப்டியாக தான் அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நிறைய ஒரு டபுள் சைடில் நல்லா நியூஸ் பேப்பர் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி செலோட்டை படித்து ரொம்ப டைட்டாக பேக் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. எந்த ஒரு டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பேக்கிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா வாங்கும்போது இது வந்து ஃபுல்லாக இந்த பேக்கிங்கில் தான் வரும். இந்த பேக்கிங்கில் வர்றது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பிரிக்கணும். கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் கிழிக்கும் போது அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வாங்கினதுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துட்டு பிரிங்க. ஸோ இப்போ மாப்பை ஃபுல்லாக பிரிச்சாச்சு. மாப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுதான் மாப்போட ஃபுல் வியூ. பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி சைடில் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கட் பண்ணி கூட எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதில் அப்படியே கட் பண்ணிடுவோம். ஸோ இதை கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்காது, நல்லா கல் மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே நீங்கள் பயந்துட வேண்டாம், ஏன்னா வந்து அது அப்படி தான் இருக்கும். பிகாஸ் அது வந்து கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பாஞ்சோட இதுவே மாறும். அது வரைக்கும் அது கல் மாதிரி தான் இருக்கும். ஏதோ வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, இது என்னடா மாப் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருங்க ஓப்பன் பண்ணும்போது. பட் அது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். ஓப்பன் பண்ணோடனே அதில் வந்து ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவரை மட்டும் ஸ்டார்டிங்கில் இழுத்துறாதீங்க. பிகாஸ் அந்த லிவர் ஸ்டார்டிங் இழுத்திங்கன்னா அது உடஞ்சிற வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த லிவர் ஏன் வரமாட்டேங்குதுன்னா அது வந்து தண்ணியில் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃபுல்லாக தண்ணியில் ஈரமானதுக்கப்புறம் தான் அந்த லிவர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறமா அந்த லிவர் எடுங்க. அப்போ தான் அந்த தண்ணியை வடிக்க முடியும். பிகாஸ் வந்து அந்த லிவர் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடைய தான் செய்யும். ஸோ இது வாங்கின இடத்துல என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லையும் பார்த்தா அவங்கள 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும் சொல்லுவாங்க. பட் 10 மினிட்ஸை விட நீங்கள் ஸ்டார்டிங் வாங்கின டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 1 hour கூட வைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து மாப்பை வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து ரைட் சைடு திரும்பினீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். மறுபடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி இதை உடச்சிட்டிங்கன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள் எல்லாமே. அண்ட் வந்து இது தேவையில்லைன்னா கொஞ்சம் மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு அதை மேலேயே ஏற்றி வச்சுக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அங்கே வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அங்கே லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட யூஸு. ஃபஸ்ட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக டைட் ஆகி நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கூட ஷேக் ஆகாமல் இருக்கும். அண்ட் இந்த ஸோ இந்த தரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழுக்காக இருக்குது. இதுக்காகவே வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோம், இது ட்ரை பண்ணலான்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி க்ளீன் ஆகுதுன்றது. எவ்வளோ தூசியாக இருந்துச்சு. அப்படியே ஒரே ஸ்வைப் தான். அந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்வைப்லேயே ஃபுல்லாக வந்து இந்த ஸ்பாஞ்சிலே வந்து எல்லாமே வந்து ஒட்டிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து எல்லாமே வந்து எல்லா தூசியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்து நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். தண்ணிக்குள்ளே போட்டு வெளில எடுத்திங்கன்னா வந்து அந்த இருக்கிற எல்லாமே போயிடும். பிகாஸ் வந்து நார்மல் மாப்பில் வந்து இந்த மாதிரி போகாது, இதில் வந்து ஈஸியாகவே போயிடுது. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். டக்குன்னு க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு ஸ்வைப் தான். இந்த ஹோட்டல்லலாம் வந்து டேபிள் துடைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரே ஒரு ஸ்வைப்பில் வந்து ஈஸியாக துடைக்க முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா தரையில் கிடக்கிற முடி சின்ன சின்ன தூசெல்லாம் நம்ம பெருக்கினா வந்து ரொம்ப கஷ்டம், போகவே போகாது. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. இது பெருக்காமலே நீங்கள் வந்து இந்த மாப்பை வச்சு நீங்கள் வந்து எல்லா தூசியும் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி வத்துறதுக்கு வந்து அந்த லிவரை பிடிச்சி நல்லா இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். தண்ணி ஃபுல்லாக வாடிடும். அதில் இருக்கிற சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும். நல்லாவே இருக்கும் பார்க்குறது. ரொம்ப ஈஸியான வேலை இது. பிகாஸ் வந்து நீங்கள் வந்து பெருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தூசியெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக உட்காந்து பெருக்குவீங்க. ஆனால் இதில் வந்து அப்படி தேவையே இல்லை. ஒரே ஒரு ஸ்வைப்லேயே வந்து எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடமும் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குது. அண்ட் வந்து தூசியும் அதே மாதிரி நிறைய இருக்குது. பாருங்கள், ஒரே ஒரு ஸ்வைப் தான், ஃபுல்லாக வந்து அப்படியே வந்துடுது. நெக்ஸ்ட் இடத்துல வந்து மறுபடியும் பண்ணும்போதும் அதில் இருக்கிற எல்லா அழுக்கும் அப்படியே வந்து க்ளீனாக எடுத்து தர. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. பிகாஸ் இதுதான் இதோட முக்கியமான பர்பஸே. ஏன்னா வந்து நார்மல் மாப்பில் இந்த மாதிரி ஆகாது. மறுபடியும் நம்ம தொடச்ச இடம் வந்து மறுபடியும் அழுக்காயிட்டே இருக்கும். அதுதான் நடந்துட்டு இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிச்சு. நார்மல் மாப்பில் பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணணும்னா இப்போ எடுத்துருக்கிற தூசியெல்லாம் க்ளீன் பண்ணணும்னா அதை வந்து நம்ம கையால் புழிஞ்சு எடுக்கணும். பட் இதில் அப்படி தேவையே கிடையாது. இதில் வந்து ஈஸியாகவே தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் எடுத்தாலே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அண்ட் வந்து இன்னொரு இடத்துலையும் மறுபடியும் காமிக்கிறோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுக்கணும். இப்படி வந்து ஸ்வைப் பண்ணும்போது நல்லா இழுத்திங்கன்னா ஃபுல்லாக தூசி வந்துடும். ஆனால் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக்லேருந்து ஃப்ரண்ட் வாஷ் தள்ளும்போது வந்து
ஒர்க் ஆகாது, அப்படியே இடிச்சு நிற்கும். ஸோ அது வந்து அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பான விஷயம். நீங்கள் பேக்லேருந்து ஃப்ரண்ட் தள்ளினீங்கன்னா கண்டிப்பாக அது உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இப்படி வந்து நல்லா ஸ்வைப் பண்ணி இழுக்கிற மாதிரி இழுங்க, பேக்லேருந்து ஃப்ரண்ட் தள்ளாதீங்க. இது வந்து அட்வைசபிள் கிடையாது, உடஞ்சிரும் கண்டிப்பாக. ஃப்ரண்ட்டில் போகவும் போகாது, உடையவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாப் வந்து எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அக்வா மாப் அப்படின்றத ஷாப்பில் தான் வாங்கணும். இது வந்து நீங்கள் நேரில் போய் வாங்க முடியாது. நேரில் போனால் வேறு ஊரில் தான் போய் வாங்க வேண்டியது இருக்கும். அந்த ஊருக்கு போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஹோம் டெலிவரிலாம் வேணும். யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். நான் வாங்கிட்டு 3 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ரிவ்யூ போடுறேன். ஸோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். இது எப்படி வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த காண்டாக்ட் நம்பரையும் எப்படி காண்டாக்ட் பண்ணி உங்களை வாங்குறது, எப்படி ஆர்டர் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் போட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு காசு வந்து ஜிபேலையோ இல்லை எதுலையோ சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அதை ஆர்டர் எடுத்துப்பாங்க. அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஆர்டர் அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேறு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் வந்து லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் ரிதன் சஞ்சய். பபாய்.